நண்பர்களே, தளபதி சாரோட அந்த டிவிக்கு அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தளபதி வந்து 100% வந்து அரசியலுக்கு வரப்போகிறதா வந்து உறுதியாயிருச்சு. கிட்டத்தட்ட 100%. ஏன்னா அவரோட அந்த டிவிக்கு அப்படிங்கிறது அவரோட கட்சியினுடைய பெயர். அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் அந்த ஒரு கட்சியோட பேரில் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதை தாண்டி டெல்லியில் வந்து அது ரிஜிஸ்ட்ரேஷன் முதற்கொண்டு அது வந்து அதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தளபதி வந்து வரத்தான் போகிறாரு அரசியலுக்கு கண்டிப்பாலும். ஸோ அவரோட அரசியல் வாழ்க்கையை பற்றி நம்ம கொஞ்சம் அதாவது அரசியலுக்கு வரப்போகிறத பற்றி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம விவரிப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து அரசியலுக்கு வந்தார்னா என்ன பண்ணுவார், என்ன மாற்றுவாருங்கிறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் வந்து தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவர் வந்தார் அப்படின்னா இளைஞர்கள் நிறைய பேர்த்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக மெஜாரிட்டியான ஓட்ஸ் அவர் வந்து கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி அவருக்கு இந்த அரசியல் ஆசை, அதாவது அரசியல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பல படங்களையும் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை தாண்டி இப்போ வந்து உருவாக்கி அவர் வந்து நிற்க போகிற தேர்தல் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வரப்போகிற 2024 பிரைம் மினிஸ்டர் தேர்தலில் வந்து அவர் நிற்க போகிறது கிடையாது. 2026 வர சட்டமன்ற தேர்தல் தான் அவர் வந்து போட்டியிட போகிறதா வந்து அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மாற்றியே ஆக வேண்டிய கட்டாயத்தின் மூலமாக அவர் வந்து உள்ள வரக்கான வாய்ப்புகள் வந்து அதிகப்பட்டிருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட ஆர்வம் தமிழகத்தை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுல இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தளபதியோட மக்கள் இயக்கம் அண்ட் ரசிகர்கள் கூட்டம் எல்லாருமே தொண்டர்களாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே தளபதி வராருனாவே படம்னாவே ஃபஸ்ட் ஷோனா எந்தளவுக்கு ஃப்ளெக்ஸ் அடிப்பாங்க, அந்த படத்துக்கு உண்டான ஹைப் எந்தளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை தாண்டி இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வராருனா எந்தளவுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற பற்றி யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு நடிகனாக இருந்து மக்கள் மத்தியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசியலுக்கு வராரு. ஸோ நல்லது பண்ணுவாங்கிற நம்புகிறோம். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2026 நின்னார் அப்படின்னா நீங்கள் ஓட் பண்ணுவீங்களாங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி அவரோட சினிமா வாழ்க்கையை நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். சினிமா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து இன்னும் 2 படங்கள் மட்டும்தான் வந்து நான் நடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து முழுக்க ஃபுல் டைம் வந்து அரசியலில் தான் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இனிமேல் படம் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தளபதியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே படம் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மலாம் வந்து ஒரு தளபதி படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு தளபதி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாவே எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஹைப்பில் இருப்போம், அந்த படத்தை பார்க்கணுங்கிற எந்த அளவுக்கு ஒரு ஈகரில் இருப்போம் அப்படிங்கிற வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்க. ஆனால் அந்த 10 வருஷமாக இருந்த ஒரு ஸ்ட்ரீக்கு இப்போ வரைக்கும் தளபதி மட்டும்தான் கொடுத்துட்ருக்காரு கடந்த 4 வருஷமாகவே. ஆனாலும் அடுத்த ஒரு சில வருஷங்கள் கழித்து தளபதியை பார்க்க முடியாது, பெரிய திரையில் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 படங்கள் தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டார். இன்னொரு படம் மட்டும்தான் இருக்குது. அந்த படத்துலேயும் அவர் நடித்து முடிச்சு கொடுத்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் தளபதி வந்து முழுக்க வந்து ஃபுல் டைம் அரசியல்வாதியாக மாறிடுவார். ஸோ அவர் ஒரு நடிகராக வந்து கம்பேக் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயமாக மாறிடும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ரொம்பவே மன வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயமாக வந்து இது இருக்குங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்கள். ஏன்னா தளபதி படம்னா சும்மா கிடையாது. இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வந்து ரசிகர்கள் போகிறாங்க அப்படின்னா அவர் எந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு விஜய் சாரும் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு 2Kலையும் அது பார்த்துட்டிங்கன்னா அவருக்கான தரமான நடிப்பையும் அந்தளவுக்கு அதிகபட்சமான உழைப்பையும் வந்து கொடுத்து இந்தளவுக்கு போன மனுஷன் கடைசியில் அரசியல்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் படம் நடிக்காது நமக்கு வந்து ரொம்பவுமே ஒரு வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதை நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ அந்த வேலையில் அவர் வந்து பிஸியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அது அவரோட விருப்பம் தான், நம்ம எந்த தலையிடுறதுக்கும் கிடையாது. ஆனால் அவர் திரும்பவும் நடித்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.